எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அமிர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வைகாசி மாதத்தின் சிறப்புகள். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். ஏன்னா இன்றைய தினத்தில் தான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 பொறிகளிலிருந்து முருகப்பெருமான் அவதாரம் செஞ்சாங்க. நரசிம்ம பெருமானின் அவதாரமும் இந்த மாதத்தில் தான். நம்மாழ்வார், புத்தரும் இந்த மாதத்தில் தான் அவதாரம் செஞ்சுருக்காங்க. ராமலிங்க அடிகளார் வடலூரில் சத்திய ஞான சபை அப்படிங்கிற சபையை ஏற்படுத்தினதும் இந்த மாதத்தில் தாங்க. காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் இந்த வைகாசி மாதத்தில் தான். விசாக நட்சத்திரம் அப்படின்னா 6 நட்சத்திரங்களின் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானுக்கு விசாகன் அப்படிங்கிற பெயராலும் அழைக்கின்றார்கள். மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாசுபத ஆயுதத்தை சிவபெருமான்கிட்டருந்து பெற்ற நாளும் வைகாசி விசாக திருநாளில் தாங்க. முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்யும்போது நம்ம வேண்டிய வரத்தை கொடுப்பாங்க. யமதர்மராஜன் அவதாரம் ஆன தினமும் இந்த வைகாசி விசாக தினம்தான். அவருக்கும் விளக்கேற்றி விரதம் இருந்து வழிபடும்போது நோய் நீக்கி நீண்ட ஆயுளை கொடுப்பாங்க. பல சிறப்புகள் இருந்த போதிலும் ஒரு சில சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.